முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. எல்லாருக்குமே இப்போ ஓகே தானே? எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லைல்ல சார்? எல்லாமே சரியா இருக்குமா? இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. எக்ஸாக்ட்லி அந்த அளவுக்கு எதுவும் சரியா இல்லை. சரியா இருந்தா நானே சொல்றேன். கரண், என்னன்னா பண்டிதர் கால் பண்ணிருக்காரு. ஹலோ, சொல்லுங்க பண்டிதரே. அப்படியா? இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே ரைட் எடுத்துக்கோங்க. அப்படியே நேரா வந்துருங்க. அங்கதான் கும்கும் பாக்கியா ஹால் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. நானே போய் ஐயரை கூட்டிட்டு வந்துடுறேம்மா. மஹிரா, ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் அஸ். அண்ணி, சொல்லுங்கக்கா. பண்டிதர் மர்தானியை எப்ப கொண்டு வராரு? கரீனாக்கா, பண்டிதர் நம்ம குலதெய்வ கோயில்ல இருந்து கிளம்பிட்டாரு. மருதானிய எடுத்துட்டு வராரு. ஒன்னு சொல்லவா மஹிரா? இன்னைக்கு உனக்கு மர்தானி வைக்க போறோம் இல்லையா? அத பண்டிதர் குலதெய்வ கோவிலுக்கு கொண்டு போயிருக்காரு. கடவுளோட பாதத்துல வச்சு கொண்டு வர. அதுல கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும் மஹிரா. அந்த மர்தானிய உனக்கு வச்சு விட போறாங்க. நீ ரொம்ப லக்கி மஹிரா. உனக்கு கரண்கான மர்தானி கிடைக்க போகுதா? ஐ நோ ஆன்ட்டி. என்கிட்ட அம்மாவும் சொன்னாங்க. ஐ அம் வெரி லக்கி. இந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிற மர்தானி யாரோட கையில முதல்ல படுதோ அவங்க எந்த சடங்கும் இல்லாம அந்த பையனோட ஜோடி ஆயிடுவா. அண்ணி, நான் இதோ வந்துடுறேன். கரீனாக்கா, நீங்க எங்க போறீங்க? நான் தான் சொன்னல, நான் இதோ வந்துடுறேன். பிரீதா, ஒரு நிமிஷம். என்ன நடக்குதுங்க? என்னாச்சு? ரொம்ப நேரமா உன்னை நோட்டீஸ் பண்றேன். நீ கரணை ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன மறந்துட்டியா? கரண்க்கும் மாஹிராக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்புறம் இன்னைக்கு கரண்க்கும் மாஹிராக்கும் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்குது. நீ இப்பவும் கரணையே பார்த்துட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? கரண் இன்னொருத்தியோட வருங்கால புருஷன். அவனை நீ பார்த்துட்டு இருக்க. கரண் அவனோட லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டான். அதனாலதான் மாஹிராவை கல்யாணம் பண்ணிக்க அவன் ரெடி ஆனா. பட் நீ இன்னும் அங்கேயே தான் நிக்கிற. அதே குங்குமம், அதே மாங்கல்யம். உன்கிட்ட நான் சொன்னல, இதெல்லாம் கழட்டிடுன்னு. கரண்காக குங்குமத்தையும் மாங்கல்யத்தையும் போடணுன்ற அவசியம் இல்ல. உன்னோட லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு. இல்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆக்சுவலி உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பணக்காரங்களா ஆகணும்னு நீங்க கனவு காணுவீங்கல்ல? உங்களுக்கு உழைச்சு சம்பாதிக்க விருப்பம் இல்ல. அதனால பணக்கார பையனை பார்த்து அவன் கூட கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க முடிவெடுத்துருவீங்க. அப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். எதுவும் பண்ணாம நீங்க பணக்காரங்களாயிடுவீங்கல்ல. உங்களுக்கெல்லாம் பணம் மட்டும்தான் தேவை. அதனால தானே உன்னோட அம்மா இந்த ஹாலை நாங்க கேட்கும் போது டபுள் பேமெண்ட்ல கொடுத்தாங்க. பட் லெட் மீ டெல் யூ சம்திங் பிரீதா. கரண் இஸ் நாட் அவைலபிள். அவன் இப்ப மூவ் ஆன் பண்ணிட்டான். அவன் மாஹிரா கூட சந்தோஷமா இருக்கான். அதனால கரணை பின்தொடர்றத நிறுத்து. இது என்னோட கடைசி வார்னிங் பிரீதா. முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.